சுரபி விக்ரம், இருங்க, இந்த ப்ராப்ளமை பற்றி நான் உங்ககிட்ட முக்கியமாக ஒன்று பேசுகிறேன். விக்ரம் நாட்னா, நான் இப்போ ரொம்ப முக்கியமான மீட்டிங்ல இருக்கேன். ப்ளீஸ் என்ன தொல்லை பண்ணாத. 5 minutes ப்ளீஸ், கிவ் மீ 5 ஐ minutes. டோன்ட் ஹேவ் டைம் விக்ரம். 5 minutes ப்ளீஸ், கிவ் மீ 5 minutes. இங்க மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. கம்பெனி விஷயத்துல மூக்க நுழைக்காதன்னு உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் விக்ரம். மரியாதையா இங்க இருந்து கிளம்ப போடா. சுரபி, முதல்ல இவனை வெளியே அனுப்பு. எல்லா போடா. பிரச்சனையும் இவனால தான். நான் சொல்றத தயவு செஞ்சு கேளு. செக்யூரிட்டி, செக்யூரிட்டி, இவனை வெளியே தள்ளுங்க. சார் இந்த பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் மீட்டிங்க்கு போங்க ப்ளீஸ். இந்த நியூஸால வணிக சாம்ராஜ்யத்துல நிரஞ்சனோட பொசிஷன் டோட்டலா கொலாப்ஸ் ஆகும் என்று விக்ரம் தீவிரமான குரலில் சொன்னார். அந்த விஷயத்தை கேட்டதும் அங்கே இருந்த எல்லோருடைய முகங்களும் பயத்தில் வெளிரி போனது. எந்த திசையில் செல்வதென்று புரியாமல் பயங்கர குழப்பத்தில் அப்படியே உறைந்து நின்றார்கள். விக்ரம் சொல்வது போல செய்தால் அடுத்து என்ன நடக்கும் என்று அவர்கள் கண்முன்னால் வந்து சென்றது. விக்ரம் விருப்பப்பட்டதை போல செய்ய நிரஞ்சன் சாதாரண ஆள் கிடையாது. அவரை எதிர்த்து இப்படி ஒரு காரியத்தை செய்தால் இங்கே இருக்கும் எல்லோருடைய பிசினஸ் லைஃபும் ஒரே நாளில் அழிந்துவிடும். விக்ரமால் நிரஞ்சனை சமாளிக்க முடிந்தால் பரவாயில்லை. ஒருவேளை அது நடக்கவில்லை என்றால் அங்கே இருக்கும் அத்தனை பேருடைய வாழ்க்கையும் கேள்விக்குறியாகிவிடும். மிஸ்டர் விக்ரம், இது கொஞ்சம் சீரியஸான விஷயம். இதை பத்தி யோசிக்க எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்க முடியுமா என்று வைஸ் பிரசிடென்ட் வேணுகோபால் கொஞ்சம் நடுங்கிய முகத்துடன் கேட்டான். மிஸ்டர் விக்ரம், நீங்க சொல்ற விஷயத்த வணிக சங்கத்து மூலமா பயங்கரமா நியூஸ் ரிலீஸ் பண்ணலாம். ஆனா எங்களால அது முடியுமான்னு தெரியல. ஒருவேளை நீங்க நினைக்கிற இந்த மிஷன் ஃபெயில் ஆகிட்டா இங்க இருக்கிற மொத்த பிசினஸ் மேனோட வாழ்க்கையும் கேள்விக்குறியாகிடும். நிரஞ்சன் இங்க யாரையும் விட்டு வைக்காம பழி வாங்க ஆரம்பிச்சிடுவாரு என்று சொன்னால் ரிஸ்வான். சோ இதை தவிர உங்களுக்கு வேற ஏதாச்சும் வழி இருக்கா? அப்படி இருந்தா தாராளமா சொல்லுங்க. அதை பத்தி பேசுறதுக்கு நான் ரெடியா இருக்கேன் என்று விக்ரம் கூலாக சிரித்துக் கொண்டே பிளாக் டீயை குடித்துக் கொண்டிருந்தான். அதை கேட்டதும் ரிஸ்வானாவும் வேணுகோபாலும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். சோ உங்களோட பயம்லாம் நிரஞ்சனை பத்தி தான். எங்க அவன் உங்களை எல்லாம் பழி வாங்கிடுவானோன்னு நீங்க கவலைப்படுறீங்க. இதுல பயப்பட ஒண்ணுமே இல்லை. இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு நான் சொன்னபடி பண்ணுங்க. என்னோட ஆளுங்க உங்களுக்கு தேவையான பாதுகாப்பை கொடுப்பாங்க. நிரஞ்சன் மேல உங்க யாருக்கும் தனிப்பட்ட பாசமோ அக்கறையோ கிடையாதுன்னு எனக்கு தெரியும். அவன் மேல உங்களுக்கு பயம் மட்டும்தான் இருக்கு. என்ன நம்பி அந்த பயத்தை தூக்கி போட்டுட்டு இந்த விஷயத்தை பண்ணுங்க. உங்க கூட நான் இருக்கேன் என்று கூலாக சொன்னான் விக்ரம். விக்ரமின் வார்த்தைகளை கேட்டதும் முடியாது என்று சொல்ல அவர்கள் யாருக்கும் தைரியம் இல்லை. விக்ரமின் நம்பிக்கை ஏற்றுக்கொள்ள அவர்களுக்கு தைரியம் இல்லை. ஒருவேளை விக்ரம் சொல்வதை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் வைஸ் பிரசிடென்ட் பரணிக்கு ஏற்பட்ட நிலைதான் தங்களுக்கும் ஏற்படும் என்ற பயமும் அவர்களுக்கு ஒரு புறம் இருந்தது. அதனால் அவர்கள் விக்ரமை எதிர்க்க முடியாது என்று முடிவு செய்தார்கள். விக்ரம் ஹைதராபாத்தின் தலையெழுத்தையே மாற்றி எழுதப் போகிறான். ஹைதராபாத் சிட்டியின் பிசினஸ் காட்ஃபாதர் நிரஞ்சனின் சக்தி வாய்ந்த வாழ்க்கையை உடைக்க விக்ரம் முடிவு செய்து விட்டான் என்று எல்லோரும் நினைத்தார்கள். ஆனால் அதை வெற்றிகரமாக செய்ய முடியுமா என்ற சந்தேகம் மட்டும்தான் அவர்களுக்குள் ஓடிக்கொண்டே இருந்தது. ஏனென்றால் இதற்கு முன்னால் நிரஞ்சன் உருவாக்கி வைத்திருந்த சூழ்நிலை அதுபோல இருந்தது. சிறிது நேர யோசனைக்கு பிறகு வைஸ் பிரசிடென்ட் வேணுகோபால் தீர்க்கமாக ஒரு முடிவை எடுத்து, சரி மிஸ்டர் விக்ரம், இந்த விஷயத்துல நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ரெடியா இருக்கேன் என்று சீரியஸாக சொல்லி அங்கே இருந்த சூட்கேஸை எடுத்து காட்டி, எனக்கு இந்த பணம் தேவையில்லை. நான் உங்களோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டேன். உங்களோட இந்த போட்டியில ஜெயிச்சதுக்கு அப்புறம் எங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் கிடைக்கும்னு நம்புறேன் என்று லேசாக சிரித்துக் கொண்டே சொன்னார். வேணுகோபால் சரி என்று சொன்னதும், நாங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம் என்று சொல்லி மற்ற வணிக சங்க உறுப்பினர்களும் எழுந்து நின்றார்கள். அவர்களும் விக்ரம் கொடுத்த பணத்தை நிராகரித்தார்கள். ரொம்ப நல்லது, நீங்க எல்லாமே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான பிசினஸ் மேன் எனக்கு தெரியும். அதனால என்னோட பிளான் என்னன்னு, நான் எதுக்காக இதெல்லாம் பண்றேன்னு உங்களுக்கு ஏற்கனவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா நான் இதை சாதாரணமா உங்ககிட்ட சொல்லியிருந்தா நீங்க ஒத்துக்கிட்டு இருந்திருக்க மாட்டீங்க. அதனால தான் இப்படி எல்லாம் நடந்துக்க வேண்டியதா இருந்துச்சு. யாரும் தப்பா நினைச்சுக்க வேண்டாம். அப்புறம் இந்த பரணி சாக வேண்டிய ஆளுதான். அவன் அவ்வளவு தப்பு பண்ணியிருக்கான். அதனால அவனை நினைச்சு யாரும் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லிவிட்டு அந்த இடத்திலிருந்து கிளம்பினான் விக்ரம். உடனே வணிக சங்க உறுப்பினர்கள் எல்லோரும் அவனை பார்த்து லேசாக சிரித்தபடி தலைவணங்கினார்கள். டானி, வர்தன் ஏற்கனவே ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிற பிரஸ் மீட்டிங்க்கு இவங்க எல்லாரையுமே கூட்டிட்டு போங்க. நாம ஏற்கனவே நிரஞ்சனை பத்தி கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிற எல்லா விஷயத்தையும் டாக்குமெண்ட்ரியா பிரஸ் அண்ட் இந்த சங்கத்தாளுங்களுக்கு போட்டு காட்டுங்க. இன்னைக்கு நடக்கிற இந்த பிரஸ் மீட்டிங் நமக்கு வெற்றிகரமா அமையணும் என்று நடந்து கொண்டே சொன்னான் விக்ரம். கண்டிப்பா மிஸ்டர் விக்ரம், நினைச்ச மாதிரியே பண்ணிடலாம் என்று சொல்லிக்கொண்டு மரியாதையுடன் சிரித்தான் டானி. அன்று மாலை ஹைதராபாத் நகர வர்த்தக சபையின் செய்தியாளர் சந்திப்பில் வணிகர் சங்கத்தின் அனைத்து செயற்குழு உறுப்பினர்களும் தீர்மானம் நிறைவேற்றி நிரஞ்சனை வணிகர் சங்க தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்படுவதாக அறிவித்தனர். மேலும் நிரஞ்சன் அதிபராக இருந்தபோது பிறப்பிக்கப்பட்ட அனைத்து விதிகளும் நீக்கப்பட்டது. இந்த தகவல் வெளியானதும் ஹைதராபாத் சிட்டி முழுவதும் கொந்தளிப்பில் மூழ்கியது. இந்த செய்தி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. திடீரென்று ஹைதராபாத் நகரின் தெருக்கள் மற்றும் சந்துக்கள் முழுவதுமே நிரஞ்சனை பற்றியும் அவர் வர்த்தக சபை தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட
செய்யப்பட்டதை பற்றியுமே பேசிக் கொண்டிருந்தார்கள். முதல் முறையாக இந்த சம்பவம் அனைத்து மக்களின் அடையாளத்தையும் உடைத்தது. எல்லாவற்றிற்கும் மேலாக நிரஞ்சன் 2 தசாப்தங்களாக வர்த்தக சபையின் தலைவராக இருந்துள்ளார். சொல்லப்போனால் அவர் ஹைதராபாத் சிட்டியின் வணிக சமூகத்தின் தலைசிறந்த தலைவர். திடீரென அவர் தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். அது உண்மையிலேயே மிகப்பெரிய செய்தி. அவர் வலுக்கட்டாயமாக நீக்கப்பட்டாரா, இல்லை இதற்கு பின்னால் வேறு ஏதாவது காரணம் இருக்கிறதா? நிரஞ்சனை பின்னால் இருந்து யாராவது தொந்தரவு செய்கிறார்களா? நிரஞ்சனை தலைவர் பதவியிலிருந்து நீக்கும் சக்தி யாருக்கு இருக்கிறது என்று ஊடகங்கள் பல கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருந்தது. அடுத்தடுத்து நடந்த சம்பவங்களை எல்லாம் நினைத்து பார்த்தால் வணிக வட்டாரத்தில் பெரிய பூகம்பமே வரும் என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு நிரஞ்சனின் இந்த பதவி நீக்கம் மக்களின் மனதில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது. மேலும் நிரஞ்சன் ஹைதராபாத் நகர வர்த்தக சந்தையின் மீதான முழு கட்டுப்பாட்டையும் இழந்துவிட்டார் என்பது எல்லோருக்கும் புரிந்தது. இதனால் சிலர் வருத்தம் அடைந்தாலும் பெரும்பாலானோர் மகிழ்ச்சி அடைந்தார்கள். நிரஞ்சனை நம்பியிருந்த ஆட்கள் எல்லோரும் பங்கு சந்தை வியாபாரத்தில் மறைமுகமாக எண்ணற்ற பணத்தை இழந்தார்கள். சிறு தொழில் நிறுவனங்கள் அனைத்தும் இயல்பாகவே கைத்தட்டி ஆரவாரம் செய்தது. அவர்களின் தலைக்கு மேல் இருந்த பெரிய பாறை நகர்ந்ததை போன்ற ஒரு உணர்வு ஏற்பட்டது. இதில் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், நிரஞ்சனின் பதவி நீக்கத்திற்கு நிரஞ்சனின் பக்கத்திலிருந்து எந்த கருத்தும் வரவில்லை. நிரஞ்சனுக்கு எதிராக வெளியிட்ட ஆவணப்படத்தில் நிரஞ்சனால் பலர் தற்கொலை செய்து கொண்டார்கள். நிரஞ்சனின் திட்டத்தால் கவரப்பட்டு பணத்தை முதலீடு செய்தவர்களில் பலரும் பணத்தை இழந்து தற்கொலை செய்து கொண்டார்கள். அவர்கள் இறப்பதற்கு முன்பு நிரஞ்சனை திட்டி வீடியோவையும் வெளியிட்டிருந்தார்கள். அதே நேரத்தில் நிரஞ்சன் இயக்கி வரும் பிளாக் ஹார்ட் தொழிற்சாலை எப்படி இயங்குகிறது, அவர் தொழிலாளர்களை எப்படி கொடுமைப்படுத்தி வேலை வாங்குகிறார் என்பதை எல்லாம் ரகசியமாய் படம் பிடித்து வெளியிட்ட ஒரு பத்திரிகை நிருபரையும் அவருடைய குடும்பத்தை உயிரோடு எரித்து கொலை செய்திருந்தார் நிரஞ்சன். இது போல அவர் செய்த பல கொடுமைகள் ஆவணப்படமாக வெளியிடப்பட்டது. தன்னிடம் இருக்கும் அதிகாரத்தாலும் பணத்தாலும் சுலபமாக அதிலிருந்து தப்பித்தார் நிரஞ்சன். இந்த ஆவணப்படம் நியூஸ் சேனலில் வெளியிடப்பட்டதால் இந்தியா மட்டுமின்றி வெளிநாடுகளிலும் ஹைலைட் ஆகியுள்ளது. இது உலகம் முழுவதும் பரபரப்பான விஷயமாக மாறியுள்ளது. இந்த ஆவணப்படம் நிரஞ்சனின் பிரகாசமான வாழ்க்கையை அழித்துவிட்டது. நிரஞ்சனின் உண்மையான முகம் வெளிச்சத்திற்கு வந்ததால் அவருக்கு சாதகமாக பதிலளிக்க யாரும் முன்வரவில்லை. அதுவரைக்கும் நிரஞ்சனால் பாதிக்கப்பட்டிருந்த ஆட்கள் எல்லோரும் உண்மை தெரிந்ததும் நிரஞ்சனை கொல்ல வேண்டும் என்று ஆதங்கப்பட்டார்கள். அவனால் தொழில்களை இழந்து வீட்டில் முடங்கி கிடந்த பல தொழிலதிபர்கள் இப்போது நிரஞ்சன் பதவி அதிகாரத்தை எல்லாம் இழந்து இருண்ட வாழ்க்கையில் இருப்பதால் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவரை கொல்ல வேண்டும் என்று தீவிர வெறியோடு இருந்தார்கள். விறுவிறுப்பான அடுத்தடுத்த எபிசோட்கள் இனி ஒவ்வொரு 2 நாட்களுக்கு ஒரு முறை. அடுத்த ட்விஸ்ட் என்னன்னு இப்பவே தெரிஞ்சுக்கணுமா? அப்போ லேட் பண்ணாம பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் பண்ணி முழு கதையும் கேட்டு ரசிங்க.